பொதுவாகவே பல குடும்பங்களை வெளியிலிருந்து பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு நாள் உள்ளார போயிட்டு பார்க்கும் போது தான் உண்மையாலுமே அங்கே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியும். வெளியில எல்லாத்தோட பார்வைக்குமே பார்க்கறதுக்கு அமைதியா, அன்பா, பாசமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் உண்மையாலுமே அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ள வேற மாதிரி இருக்கலாம். சில சமயம் சொந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமான ஆபத்தெல்லாம் இருக்கலாம். நார்த்தம்ப்டன்ஷயர், இங்கிலாந்து. இது லண்டனுக்கும் பிர்மிங்ஹாமுக்கும் நடுவில் இருக்கு. இந்த இடத்துல ஷூ மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்துட்டு ஷூ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிராண்டடான ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க கெட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், வீடுலாம் இருக்கு. இந்த இடம் உண்மையாலுமே ரொம்ப 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 அமைதியான ஒரு இடம். எல்லாருமே அவங்கவுங்க வாக்கில் இருப்பாங்க. அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரையுமே இன்னொருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்க ரொம்ப ஃபேமஸான கெட்ரிங் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய முக்காவாசி பேர் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அதுலயும் முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல்ல கேரளாவை சேர்ந்தவங்க தான் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து தங்கறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான இடமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் 2022 டிசம்பர் அன்னைக்கு 11:11க்கு அங்க இருந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து 999க்கு ஒரு கால் போகுது. 999 அப்படிங்கிறது இங்கிலாந்தோட எமர்ஜென்சி நம்பர். ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த கால் எடுக்கிறாங்க. எடுத்த அந்த சமயத்துல, சார் நான் இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இருக்கக்கூடிய இந்த வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுல பயங்கரமா சண்டையா போயிட்டு இருக்கு. அங்க ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. பயங்கரமா சத்தம் கேட்டுட்டே இருந்தது. இழுத்து போடுற மாதிரியான சத்தம், உடையிற மாதிரியான சத்தம்லாம் கேட்டுச்சு. இப்படி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த அந்த சத்தம் திடீர்னு வந்துட்டு நின்றுச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். அந்த வீட்டுக்குள்ள என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு எதனாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க அங்க இருப்போம். நாங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போன் கட்டான அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்து காலில் சந்தேகப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கதவை தட்டுறாங்க. ஆனா யாருமே வந்துட்டு அந்த கதவை திறக்கல. மாத்தி மாத்தி காலிங் பெல் அடிச்சு பார்த்திருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு யாருமே அந்த கதவை திறக்கல. இந்த சமயமே அந்த இடத்தை சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து கூடிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ், உள்ள இருந்தவங்க எங்கேயாச்சும் வெளியில போனாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார், அவங்க உள்ளதான் இருந்தாங்க. ரொம்ப நேரமா இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்களும் சொல்றாங்க. இப்படி ரொம்ப நேரமா தட்டி பார்த்து யாருமே கதவை திறக்கல. உள்ளார எதனாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்றத யோசிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ், சரி கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுடைய கதவு வந்துட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு உள்ளார போறாங்க. போனப்ப எல்லாமே அங்கங்க இழுத்து போட்ட மாதிரி பயங்கரமா கலைஞ்சு போய் கிடந்துச்சு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அலர்ட் அவங்க ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல ஒரு நபர் எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா உட்காந்துட்டு இருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள ரவுண்ட் அப் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே வந்துட்டு கிட்ட போல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உட்காந்துருந்த அந்த நபர் வந்துட்டு கையில ஒரு கத்தியை வச்சிருந்தான். இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மரியாதையா கத்தி கீழே போட்டு குப்புறப்படுத்து, கையை பின்னாடி கட்டு, நான் உன்னை வார்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவன் அது எதையுமே கண்டுக்காம கத்தியை இறுக்கி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் துப்பாக்கிலாம் காமிச்சிருக்காங்க. அந்த சமயம் அவன் எந்திரிச்சு என்ன சுடுங்க, ஷூட் மீன்னு சொல்லி கத்திருக்கான். இந்த சிச்சுவேஷனை போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த நபரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்டன் கன்னை யூஸ் பண்றாங்க. ஸ்டன் கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருந்து தோட்டா வராது, ஆனால் எலக்ட்ரிசிட்டி வரும். இதில் ஷூட் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட வார்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அந்த நபர் மேலே பாயும். இப்படி பாயறதுனால மசில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி பிடிச்சிக்கும். டக்குன்னு வந்துட்டு நகர முடியாது, கிராம்ப் ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்டுக்கு, கொஞ்சம் நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். பெரிய ஆபத்துலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் அந்த நபரை பிடிக்கிறதுக்கு இது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டன் கன்னை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க.
இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக ஒவ்வொரு ரூமா போயிட்டு பார்த்திருக்காங்க. இப்படி பார்த்தப்ப உள்ளார இருந்த ஒரு ரூம்குள்ள ஒரு லேடி வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காங்க. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. இது அவங்களுடைய குழந்தைங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கிட்ட போயிட்டு பார்த்தப்ப அவங்க 2 பேருத்துக்குமே உயிர் இருந்திருக்கு. உடனடியே அவங்க 2 பேர்த்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வருது. இந்த 2 குழந்தைங்களையும் ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்திலே வழியிலே வந்துட்டு அவங்க 2 பேரும் இறந்து போறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இறந்துட்டாங்க. இப்படி வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்களுடைய 2 குழந்தைங்க இப்படி 3 பேர்த்தையுமே ரொம்ப மோசமா கொலை பண்ண அந்த நபர் யாரு? அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இறந்து போய் கிடக்கக்கூடிய அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். எதுக்காக இவரு தன்னோட ஒய்ஃப் அப்புறம் 2 குழந்தைங்களும் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும்? அப்படி இந்த குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, கடைசி அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளார இருந்த அந்த நபரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன அந்த சமயத்தில் ஃபாரன்சிக் டீமையுமே அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த விட கிடையாது, எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனாச்சும் நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்பதான் அந்த நபர் கையில் வச்சிருந்த அந்த கத்தி, அப்புறம் பெட்டு மேலே கிடந்த அவருடைய ஃபோன், அந்த பெட்டுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சில தூக்க மாத்திரைகள் இருக்கிறதையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்க்குது. அதுவும் போக நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த எல்லா பொருளுமே ஒரு இடத்துல இருக்க கிடையாது, எல்லாமே அங்கங்க கம்ப்ளீட்டா கலைஞ்சு போய் கிடக்கு. இப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேற வழியே கிடையாது. அவனே கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு அந்த நபரை இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிங்க் பண்ணி இருந்திருக்கான். அவன் ஒரு நிதானத்திலே இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுக்கடுக்கா எதனால இந்த கொலையை பண்ண, எதுக்காக நீ பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவன் பதில் சொல்ற நிலைமையிலே இல்ல. சரி, இப்ப நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அவங்ககிட்ட இருந்து ஒன்னும் வரப்போறது கிடையாது, முதல்ல அவன் கொஞ்சம் தெளியட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அவன் தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இதுக்கிடையில போலீஸ் ஆபீசர்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சதை வச்சு இந்த நபருடைய பேரு சஞ்சு அப்படின்னு, அங்க உள்ளார இறந்து கிடந்தது இவனுடைய ஒய்ஃபான அஞ்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சஞ்சு அஞ்சு இவங்க 2 பேருமே யார் அப்படின்றத பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அஞ்சுவை பத்தி விசாரிச்சப்ப அஞ்சு வந்துட்டு கேரளாவில் இருக்க கண்ணூர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் வளர்ந்தாங்க அப்படின்னு தெரியுது. இங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுல அஞ்சுவுக்கு அம்மா, அப்பா, அப்புறம் அஞ்சுவுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்துட்டு அமிர்தா. அஞ்சுவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலியா இருக்காரு. டெய்லி அவரு வேலைக்கு போனா மட்டும்தான் அவருக்கு காசு கிடைக்கும். ஒழுங்கா படிக்காததுனால நம்மளால ஒரு நல்ல வேலைக்கு போக முடியல அப்படின்ற வருத்தம் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அஞ்சுவுடைய அப்பா அசோக் வாழ்க்கையில எதனாச்சும் ஒண்ணு பண்ணி கஷ்டப்பட்டு முன்னேறி மேல வந்துடணும், நம்ம பட்ட கஷ்டம் வந்துட்டு நம்மளுடைய பொண்ணுங்க படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயம் தான் அவருக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாறி போயிடும். அதனால எப்படியாவது நம்ம 2 பொண்ணுங்களுமே வந்துட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அஞ்சுவுடைய சின்ன வயசுலேயே அஞ்சுவுடைய அம்மா வந்துட்டு இறந்து போறாங்க. இதனால அஞ்சு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்துட்டு அந்த குறைய தெரியாத அளவுக்கு அஞ்சுவுக்கும் அமிர்தாவுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றாரு. நீங்க நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், இந்த வீட்டோட தலையெழுத்தே மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வளர்த்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி 2 பேருமே ஸ்கூல்ல வந்துட்டு சூப்பரா படிப்பாங்களாம். எப்பயுமே அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்களாம். 2 பேருக்குமே வந்துட்டு தன்னுடைய அப்பா அசோக் படுற கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதுலேயும் முக்கியமாக அஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால வீட்டோடைய கஷ்டம் ரொம்பவே நல்லா தெரியும். இதனாலே அவங்க நல்லபடியாக படிக்கிறாங்க, நல்ல மார்க்கில் வந்துட்டு ஸ்கூலை முடிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நர்சிங் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்னு தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்துட்டு காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லபடியாக காலேஜை கடந்து நல்ல மார்க் எடுத்துட்டா நல்ல வேலை கிடைச்சிரும், பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்டயுமே போயிட்டு எது நல்ல காலேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சிருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறம் இவர் ஃபில்டர் பண்ணி ஹைதராபாத்ல ஒரு நல்ல காலேஜ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த காலேஜுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா நிறைய செலவாகும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சவர் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்டயுமே காசு வாங்குறாரு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பயங்கரமா ரிஸ்க் வச்சு லோன் போடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. லோன் போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கி இது எல்லாத்தையுமே சேர்த்தி அஞ்சுவோ படிக்கிறதுக்காக அந்த நர்சிங் காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாரு.
அஞ்சுவும் அங்க நல்லபடியா படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்குறாங்க. இந்த சமயம் அவங்க ரிஜிஸ்டர்டு நர்ஸா போயிட்டு ஜாயின் பண்றாங்க. ரிஜிஸ்டர் நர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துட்டு அவங்க நர்ஸா ஒர்க் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் அஞ்சுவோடைய அப்பாவான அசோக் வந்துட்டு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு லேடியை 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயம் 2 பொண்ணுங்களுக்குமே தெரியும். 2 பொண்ணுங்களுடைய சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை இவர் பண்ணியிருக்காரு. இப்படி அஞ்சுவோட லைஃப் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. அஞ்சுவுக்கு அந்த சமயத்துல 25 வயசு ஆகுது. அஞ்சு நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்றதுனால மேட்ரிமோனியெல்லாம் டவுன்லோட் பண்ணி மேட்ரிமோனியில அவங்களுக்கே அவங்க வந்துட்டு பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க மைண்ட்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நல்லா பார்த்துப்பாங்களா, ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்றது தான். இந்த மாதிரி இவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து பேசி இருந்திருக்காங்க. இந்த சமயம் தான் சஞ்சுவோட ப்ரொஃபைல் வந்துட்டு இவங்களுடைய கண்ணில் படுது. சஞ்சு வந்துட்டு கான்பூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. சஞ்சுவோட வீட்டில் இருக்கவங்க பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலி தான். அவங்க வீட்டில் இவரு கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பொண்ணுங்க, இவர் மட்டும்தான் பையன். இதனால அப்பா அம்மா கூட சேர்ந்து இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இவர் பெருசா படிக்கலாம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்டோட நிறுத்திட்டு இவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சீக்கிரமாவே டிரைவிங் கத்துட்டு பெங்களூர்ல வந்துட்டு டிரைவரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு மூலியமா இவர் சவுதி அரேபியா போயிட்டு சவுதி அரேபியாவில் டிரைவரா ஒர்க் பண்றாரு. இந்த விஷயங்கள் இவருடைய ப்ரொஃபைல் இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் அஞ்சுக்கு வந்துட்டு பிடிச்சு போயிருது. ரொம்பவே பொறுப்பா இருக்காரு. குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்களுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கும் சேர்த்து வந்துட்டு உழைக்கிறாரு. ரொம்பவே நல்ல குவாலிட்டியா இருக்கு. கண்டிப்பா அவரு நம்மளையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாங்க. அஞ்சு சஞ்சு கிட்ட வந்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டமா அஞ்சு வந்துட்டு இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா 2 பேருத்துக்குமே சஞ்சுவை பிடிக்கல. இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒர்க் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 6 சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனாலே ஒன்னு இப்படி பார்த்துப்பான். அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த நிலைமையில் நீ அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி பல முறை பேசுறாங்க. ஆனா அஞ்சு இவங்க சொல்ற எதுவுமே கேட்க கிடையாது. இல்ல எனக்கு இவரு தான் கரெக்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கிறவங்க சஞ்சுவை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுக்கும் சஞ்சுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 17 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்காக நீ இவ்வளவு வயசானவனு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற, கொஞ்சம் கம்மி வயசா இருக்கக்கூடிய பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அஞ்சு வந்துட்டு கேட்கவே இல்லை. கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா இவருக்கு பண்ணி வைங்க, இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பொண்ணு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு குழப்பத்தோட ஒரு பயத்தோட கொஞ்சம் பாசத்தோட இந்த கல்யாணத்தை அவர் பண்ணி வைக்கிறாரு. இதுல அஞ்சுவுக்கு இன்னொரு எண்ணமே இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சு வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்றதுனால நம்மளும் சவுதி அரேபியா போகலாம், வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா லைஃப் புதுசா மாறிடும், நம்மளும் அங்க போயிட்டு நர்ஸா வேலைக்கு போகலாம், நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட லைஃபுமே வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது. சஞ்சு உடனடியாக அஞ்சுவை சவுதிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆரம்பத்தில் அஞ்சுவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேருமே காசு சேர்த்த ஆரம்பித்தாங்க. 2 பேரும் அவங்கள பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் காசு அமைச்சாங்க. சீக்கிரமே இவங்களோட குடும்பம் வந்துட்டு பெருசாகுது. 2016 இவங்க 2 பேருக்கும் ஜீவன் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு பிறக்கிறான். அடுத்த 2 வருஷத்துல 2018 இவங்க 2 பேருக்குமே 2வது குழந்தை பிறக்குது. இது ஒரு பெண் குழந்தை. இப்போ 2 குழந்தைங்க ஆயிட்டதுனால அந்த 2 குழந்தைங்களோட செலவையும் சேர்த்து பார்த்துக்கணும், அவங்களோட ஃபியூச்சருக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. அதுவும் போக அங்க வந்துட்டு சஞ்சுவுக்கு வேலை ஸ்டேபிளா இருக்க கிடையாது. சரி வேற வழியில நம்ம மறுபடியும் கேரளாவுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் குழந்தைங்களை கூட்டிட்டு மறுபடியும் கேரளாவுக்கே வந்துடுறாங்க. இங்க வந்து அஞ்சு கொட்டம் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. அங்க இவங்க ரொம்பவே டெடிகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேஷண்ட் வந்துட்டு எந்த லெவலுக்கு இருந்தாலும் சரி இவங்க ரொம்பவே பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. சொல்லப்போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே அஞ்சுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் வந்துட்டு அந்த லெவலுக்கு நல்லா இருந்திருக்கு. இந்த சமயம் அஞ்சுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு தோணுது. இதுக்காக இவங்க IELTS எக்ஸாம் வந்துட்டு எழுதுறாங்க. இது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் நம்ம எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்க போயிட்டு வேலை தேடலாம். இதுல லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான டெஸ்ட் இருக்கும். இதுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு
படிச்சு அந்த எக்ஸாமை கிளியர் பண்றாங்க. இதனால இவங்களுக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கேட்டரிங் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நர்ஸா வேலை கிடைக்குது. இப்போ அஞ்சு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூகேக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இங்க தங்குற மாதிரி, குழந்தைங்க நம்ம கூட தங்குற மாதிரி, குழந்தைங்களுக்கான ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம். அது வரைக்கும் 2 குழந்தைங்களும் தாத்தா பாட்டி கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அஞ்சுடைய அப்பாவான அசோக்கிட்டே வந்துட்டு விட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் ஃபாரினுக்கு போறாங்க. ஃபாரின் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிறாங்க. பக்கத்துல எல்லாம் ஃபெசிலிட்டிஸும் எங்கெங்க இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் எங்க இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நோட் பண்ணிக்கிறாங்க. டே டு டே லைஃப்ல வந்துட்டு தேவையானது, குழந்தைங்களுக்கான ஸ்கூலு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துறாங்க. இந்த சமயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 2 பேருமே அவங்க தாத்தா பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால கொஞ்சம் மாசம் அவங்க அங்கேயே இருக்கட்டும், அது வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அஞ்சு வந்து யோசிச்ச மாதிரி ரொம்ப சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே செட் ஆயிடுது. இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கிட்டத்தட்ட 200க்கு மேல மலையாளிஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்ல போயிட்டு இவங்களும் ஜாயின் பண்றாங்க. இந்த குரூப்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய குழந்தைங்களான ஜீவா, ஜான்வி இவங்க 2 பேருமே அவங்க தாத்தா வீட்டில், அசோக்கோட வீட்டில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி விளையாடுறத பார்த்து அவங்க தாத்தா வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு மெயின் ரோடு இருக்கு. குழந்தைங்க தவறுதெல்லாம் இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே வந்து ரோட்டுக்கு போயிடுமோ, அதனால எதனாச்சும் வண்டி வந்து இடிச்சிருமோ அப்படின்ற பயம் இவருக்கு இருக்கு. இதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட அந்த சமயம் பெருசா காசு இருக்க கிடையாது. அதனால அவர்கிட்ட இருந்த காசை வச்சு கிரீன் கலர் நெட்டை வந்துட்டு வீடு சுத்தி போட்டிருக்காரு. ஒரு 7 மாசம் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து இவங்க 2 பேருமே ஜூன் 2022 வந்துட்டு மறுபடியும் கேரளாவுக்கு வராங்க. இங்க வந்து அவங்க 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்க வாங்கி வச்சிருக்க அந்த வீட்டுக்கு போறாங்க. கேட்டரிங் பார்க் இன்ஃபேண்ட் அகாடமியில வந்துட்டு இந்த 2 குழந்தைங்களையும் சேர்த்துறாங்க. அஞ்சுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் லைஃபா இருந்தது. ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. சின்னதா ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு இங்கிலாந்துக்கு வந்து இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு அங்க உயர்றாங்க. கேரளால இருக்கவங்க மட்டும் கிடையாது, இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை கேட்டுட்டு அங்க இங்கிலாந்துல இவங்க பக்கத்துல இருந்தவங்க கூட இது ஒரு பெரிய விஷயமா தான் நினைச்சாங்க. எல்லாருக்குமே வெளியில இருந்து பாக்குறதுக்கு அஞ்சுவோட லைஃப் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டான லைஃப் மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிதான் டிசம்பர் 15, 2022 டிசம்பர் அப்படின்னாலே அது ஒரு பயங்கர குளிர் இருக்கக்கூடிய ஒரு டைம், வின்டர் டைம். என்னைக்குமே கரெக்டா ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போகக்கூடிய அஞ்சு வந்துட்டு அன்னைக்கு வீட்டு விட்டு வெளியில வரல. வழக்கமா ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டு விட்டு வெளியில போல, யாருமே அன்னைக்கு அந்த வீட்டு விட்டு வெளியில வரல. ஆனா ஒரு 10 மணிக்கு மேல இருந்து அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. எது இழுத்து போடுற மாதிரி, 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி, மாத்தி மாத்தி பிளேட்லாம் நொறுங்குற சத்தம் கேட்டிருக்கு. பயங்கரமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து சண்டை கேட்டே இருக்க ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த சத்தம்லாம் ஸ்டாப் ஆகுது. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு குழந்தைங்களாம் வந்துட்டு பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கு. இந்த நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பயந்து போறாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு லேடி வந்துட்டு 999க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பயங்கரமா சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, பிளேட்லாம் நொறுங்குற மாதிரி கேட்குது, குழந்தைங்களாம் வந்துட்டு அழுகுது, மிக்சியெல்லாம் வந்துட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாருங்க சார், உள்ள இருக்கவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் இந்த கேஸோடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து உள்ள போனப்ப 52 வயசான சஞ்சு வந்துட்டு கையில கத்தியோடும் 35 வயசான அஞ்சு வந்துட்டு பெட்ல இறந்து போயும் கடந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இந்த கொலையை வந்துட்டு சஞ்சு தான் பண்ணியிருக்காரு, கையில கத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னப்ப அங்க இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு நம்பல. ஏன்னா 5 வயது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ரொம்பவே அழகான ஒரு ஃபேமிலி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சொல்லப்போனா எல்லாருமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அடிச்சு சொல்றாங்க, இல்ல சார் அவர் அதை பண்ணிருக்க மாட்டாரு, வெளியில இருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், அவர் அந்த சமயம் குடிச்சிருந்திருக்கலாம், குடிபோதையில் அப்படி உட்காந்துருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க வெளியில யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல, யாருக்குமே இதை பத்தி தெரியாது போல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த வீட்டுடைய பெட்ரூம்குள்ள ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். இந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தப்ப இந்த லெட்டர் எழுதுனது சஜு தான் அப்படின்னு தெரியுது. சஜு, எங்களை வந்துட்டு வெளிநாட்டுல வச்சிருக்காதீங்க, நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க 4 பேர்த்தோட உடலையுமே வந்துட்டு கேரளாவுக்கே கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அதுல எழுதியிருக்கான். இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து மீடியாவில், இந்தியா மீடியாவில் எல்லா இடத்துலயுமே பரவுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அஞ்சுவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அஞ்சுவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்றாங்க. இப்ப இந்த போன் கால் எடுத்தது அமிர்தா. அமிர்தா போன் கால் எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்
ஆஃபீஸர்ஸ் அமிர்தாவுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க. அமிர்தாவுக்கு ஒண்ணுமே புரிய கிடையாது. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு நியூஸை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த போயிட்டு நம்ம எப்படி நம்மளுடைய அப்பா கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தயங்கி அப்பா அசோக் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்குமே ஆரம்பத்தில் எதுவுமே புரிய கிடையாது. பேர குழந்தைங்களும் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்றத சொன்னப்ப அவரு என்னாச்சு, என்ன திடீர்னு எதனாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, ஆக்சிடென்டா அப்படின்ற மாதிரி திரும்பி ஆக்சிடென்டானே கேட்டுட்டு இருக்காரு. 3 பேர் இறந்துட்டாங்க, மீதி வந்துட்டு சஜு தான் இருக்காரு அப்படின்றப்ப கூட அவர் சஜு மேல சந்தேகப்படல. கண்டிப்பா சஜு வந்துட்டு எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, இது ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நம்பினாரு. இவருக்கு உடனே அவருடைய பொண்ணையும் பேர குழந்தைகளையும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ். இவர் இங்கே கேரளாவில் இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே யூகேல நடந்துட்டு இருக்கு. ஒன்னு அவருக்கு அங்க எப்படி போகணும் அப்படின்னு தெரியாது. அதோட முக்கியமா அவர்கிட்ட அங்க போறதுக்கு காசு இல்ல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அஞ்சு கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட எதனாச்சும் விசாரிச்சோம் அப்படின்னா எதனாச்சும் உண்மைகள் தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சுவோடைய கொலீக்ஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சுவோடைய ஹஸ்பண்ட் சஜு வந்துட்டு நிறைய குடிக்க ஆரம்பிச்சாரு. இங்க வந்ததுல இருந்து அவருக்கு பெருசா எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வேலைக்கு எதுவுமே போகாம அவரு வீட்டுல தான் இருந்தாரு. இதனால இவரு இங்க இருந்து சில பேர்த்து கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சமா அந்த குடிக்கு வந்துட்டு இவரு அடிமையானாரு. இதனால வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதாவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வேலைக்கு போற இடத்துல கரெக்டா இருக்கானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தோணுது அப்படின்னு அஞ்சு அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைங்க, அப்புறம் குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வர்றது, குழந்தைங்களுக்கான ஒர்க்கு, இது எதையுமே வந்துட்டு இவர் பண்ண கிடையாது. அஞ்சு மட்டும் தான் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்ததா இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றாங்க. இவங்களுடைய சடலங்களை வச்சு பண்ண பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சுவோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா நெரிச்சதுனால தான் அஞ்சு இறந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை தவிர அவங்களோட உடம்புல எந்த ஒரு இடத்துலயுமே வேற எந்த ஒரு காயமும் இல்ல. அவங்களோட உடம்புல கத்தி குத்தி பட கிடையாது. சஜு வந்துட்டு கையில கத்தி வச்சிருந்தாலும் கத்தியை வச்சு கொலை பண்ண கிடையாது. சஜு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்கான். இப்ப அஞ்சுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைங்களுக்கும் நடந்திருக்கு. அந்த 2 குழந்தைங்களும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அதுவும் போக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் மிக்சி ஜார்ல ஜூஸ் அடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியுது. அந்த ஜூஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஜூஸ்ல வந்துட்டு மயக்க மருந்து இருந்திருக்கு. இந்த மயக்க மருந்து இந்த 3 பேர்த்தோட உடம்புக்குள்ள இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படின்னா இந்த ஜூஸ்குள்ள மயக்க மருந்து கலந்துருக்கணும். ஆனா யாருக்குமே கொடுக்கலையாட்டிருக்கு. இப்ப உண்மையாலுமே இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா சஜு வாய் திறந்தா மட்டும்தான் முடியும். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சமயம் சஜுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்து மறுபடியும் சஜு கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. போலீஸ் ஆபீசர் செகண்ட் டைம் இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள போறப்ப சஜுக்கு வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க கிடையாது. அதுக்குள்ளேயே அவனா எந்திரிச்சு பயங்கரமா அழுது நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தியிருக்கான். போலீஸ் ஆபீசர் சஜு கிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. சஜுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது. அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மலையாளம் தெரியாது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வர வச்சு இவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் இங்கே எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. இங்கே நடத்தக்கூடிய அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டில் என்னால் பாஸ் பண்ண முடியல. நான் என்ன சார் பண்ணுவேன், நான் 12வது வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எனக்கு படிப்பு ஏறல, எனக்கு அந்த இங்கிலீஷும் வர மாட்டேங்குது. இங்கே வந்து எப்படியாச்சும் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டிரைவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் யூகே உடைய டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இல்லை. இங்கே என்னால் வாங்கவும் முடியல. அதனால நான் சும்மாவே வீட்டில் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன். இந்த சமயம் தான் நான் சில பேர்த்து கூட சேர்ந்தேன். அவங்களோட சேர்ந்து சோஷியலாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நம்மளால இந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த வருத்தத்திலே வந்துட்டு நான் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா காரணங்கள் என்னோட இந்த பழக்கத்தினால வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போக ஆரம்பிச்சது. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சது. அஞ்சு வந்துட்டு கொஞ்சமாக என்னை விட்டு விலகி போகிற மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ அஞ்சு மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. இப்படி இருந்தப்ப தான் டிசம்பர் 15, 2002 காலையில் வந்து அஞ்சு ஃபோனை பார்த்துட்டே இருந்தா. நான் எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற அந்த சோகத்தை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அஞ்சு வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபோனை கையில் எடுத்து வச்சு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபோனில் எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அவ வேலை பார்க்குற இடத்துல அவ வேற யாரோ ஒரு பையனை வந்துட்டு பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னால் இதை பொறுத்துக்க முடியல. அதனால இதை பத்தி நான் அஞ்சு கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு அஞ்சு வந்து எது இப்படி என் மேல சந்தேகப்படுறீங்க, நான் எவன் கூடயுமே பேச கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஆனா என்னால் அதை நம்ப முடியல. இதனால வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. நான் இன்னொரு பையனை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவ கடைசி வரைக்குமே என்கிட்ட சொல்லாம சாதிச்சிட்டா. இந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அஞ்சுவோட கழுத்தை
பிடிச்ச ஒரு கட்டத்துல பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சேன். இப்படி நெரிச்சுக்கிட்டே இருந்ததுல கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அஞ்சு இறந்துட்டான். இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் குழந்தைங்க தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வச்சிருந்த தூக்கு மாத்திரை எடுத்து ஜூஸ்ல கலந்து கொடுக்கலாம், அதனால அவங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அந்த கேப்ல நம்ம எதனாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே 2 குழந்தைகளும் முடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே இறந்து கிடந்த அஞ்சு வந்து பார்த்து எழுப்பி பார்த்தாங்க. அஞ்சு எந்திரிக்கவே இல்லை. அஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. பத்தாததுக்கு வீட்டுல எல்லாமே களைஞ்சு கிடந்தது, உடஞ்சு கிடந்தது. இதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பயம் வந்து அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கத்தனது கேட்டு வெளியில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருந்தது. இதனால நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம 2 பேர்த்தோட கழுத்தையுமே நெரிச்சு கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டு முடிச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்லையும் பார்த்துட்டோம், உங்கள் ஒய்ஃபுடைய மொபைல் ஃபோன் மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, உண்மையாலுமே அன்னைக்கு அஞ்சு வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்பட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல சஜு வந்து அதே இடத்துல கதறி அழுதுருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விடாமல் அழுதுகிட்டே இருக்கான். நீ அழுகாம போதும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குழந்தையோட கழுத்தை வந்துட்டு நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை வந்துட்டு துருன்னு ஏதோ ஒன்று விளையாண்டுட்டே இருக்கு, அடம் பிடிச்சிட்டே இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணுது அப்படின்றப்ப நம்ம எதனாச்சும் தவறுதெல்லாம் வந்து கொஞ்சம் சத்தமா திட்டாலோ இல்லை இப்படி லைட்டா வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டாலோ நம்மளுக்கே வந்துட்டு மனசு ஏதுக்காது. அதுங்க அழ ஆரம்பிச்சதுன்னா தெரியாம கொஞ்சம் திட்டிட்டமோ அப்படின்னு சொல்லி மனசு அவ்வளோ அடிச்சுக்கும். இவன் வந்துட்டு கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணியிருக்கான். அந்த குழந்தை கடைசி நிமிஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தி இருக்கும். அதுவும் இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது. ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு குழந்தையும் கொலை பண்ணியிருக்கான். இந்த சஞ்சு வந்துட்டு குடிச்சிட்டு போதையில பண்ண அந்த முட்டாள்தனத்தினால சஞ்சுவோட லைஃபும் போச்சு, 2 குழந்தைங்களோட உயிர் போச்சு, அவங்களோட ஒய்ஃபோட உயிரும் போச்சு. ஏப்ரல் 2023 சஜுவை வந்து கோர்ட்டு கூட்டிட்டு வந்த அந்த சமயத்துல கோர்ட்ல வச்சு சஜுவை பார்த்த அசோக், என் பொண்ணையும் பேர குழந்தைங்களையும் கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எகிரி குதிச்சு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு. அப்ப சுத்தி இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே வந்து தடுத்து நிறுத்தி சஜுவை காப்பாத்தி இருக்காங்க. விட்டிருந்திருக்கலாம், தப்பு இல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேர்த்த வந்துட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒன்னு சஜு, இன்னொன்னு அஞ்சுவோடைய அப்பாவான அசோக். சஜு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் காப்பாத்திருக்கான். தன்னால வேலைக்கு போக முடியல அப்படின்ற ஆதங்கத்துல இந்த மாதிரி மாறிட்டதான் வந்துட்டு சஜு சொல்றான். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஈகோ, ட்ரஸ்ட் இஷ்யூ. சரி, குழந்தைய குணவனை பத்தி நம்ம என்ன பேசுறது. இந்த பக்கம் அசோக் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அசோக் வந்துட்டு ஒரு நல்ல அப்பா, நல்ல தாத்தா. கோர்ட்ல எகிரி குதிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒன்றும் சும்மா கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சைட்ல, ஒரு அப்பாவோட சைட்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். அஞ்சு வந்து இவ்வளவு பெருசா சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு இவரு தான். அவங்க மட்டும் படிக்க கிடையாது, இவர் அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா தினக்கூலியா இருந்து அந்த காசை சேர்த்து வச்சு படிக்க வச்சிருக்காரு. இதுல இவருடைய உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை பார்க்க வச்சு இவனெல்லாம் நம்பி அமைச்சவங்க பைத்தியக்காரங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த கஷ்டத்தை வந்துட்டு நம்மளுடைய பொண்ணுங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட தகுதிக்கு மீறி அவர் வந்துட்டு படிக்க வச்சிருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள். நம்ம பண்ணலனாலும் அவங்க பண்ணணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை. இந்த குழந்தைங்களோட சின்ன வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா இருக்கிறத வச்சு நீங்க வாழ்ந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அது வந்து கரெக்டும் கூட. ஆனா இந்த சமயம் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. இவங்களாம் வளர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும்போது தான் வந்துட்டு அவரை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு துணையை வந்துட்டு தேடிக்கிட்டாரு. அதுவும் வீட்டுல இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்க கிட்டையும் சொல்லி அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அப்பா வீட்டுக்கு வெளியில விளையாடக்கூடிய பேர குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வெளியில வந்து எதனாச்சும் தவறுதலா நடக்கிறப்ப வண்டி வந்துட்டு மோதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மாதிரி வேலி போட்ட ஒரு தாத்தா. அவரு நினைச்சிருந்தா அவருடைய பொண்ணான அஞ்சு கிட்ட நீ லோக்கல்ல எதனாச்சும் ஒண்ணு படி, வெளியெல்லாம் ஒண்ணு போயிட்டு இருக்கானா, ஹைதராபாத்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அது அவரை பண்ண கிடையாது. அதே மாதிரி பேர குழந்தைங்களை நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு விளையாடுங்க, வெளியெல்லாம் ஒன்றும் போயிட்டு விளையாட வேணாம், வெளியில வண்டியா போயிட்டு இருக்க ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லாம அந்த பேர குழந்தைங்களோட ஆர்வத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாம அதுங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேலி போட்டிருக்காரு. இவர் எவ்வளவு பிராட் மைண்டான ஒரு பர்சன் அப்படின்னு பாத்துக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இவங்க 2 பேர்த்த எக்ஸாம்பிள் சொல்றேன். தேவையில்லாத ஈகோ, தேவையில்லாத ட்ரஸ்ட் இஷ்யூனால வாழ்க்கையே போயிருச்சு. இவரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சண்டை போட்டுட்டு அங்க இருந்து வந்தது. ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, குழந்தைங்க இருக்கு, அதுங்களோட சந்தோஷமா வாழ தெரியாம நான் இப்படிதான் மண்ணள்ளி தலை மேல
போட்டுப்பேன் அப்படின்றத வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க நல்லபடியா பாத்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இங்கெல்லாம் சில பேருக்கு அமைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா நானே தான் கெடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.